இது மார்ட்டி சுப்ரீம் படத்தோட கதைய பத்திய ஒரு பக்கா சுருக்கம். நம்ம ஊரு பசங்க கிரிக்கெட்னா எப்படி உசுர குடுப்பாங்களோ அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்ல எப்படியாவது வேர்ல்ட் சாம்பியன் ஆகணுங்கிற வெறித்தனமா அலையிற ஒரு பிளேயரோட சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் சுயநலமான கதை தான் இது. முதல் விஷயம் அவனோட வெறித்தனமான லட்சியம். மார்ட்டிக்கு ஜப்பான்ல நடக்கிற சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கணுங்கிறது தான் ஒரே குறிக்கோள். அதுக்காக காசு திருடுறான், ஸ்பான்சர் ராக்வெல் கிட்ட பல அவமானங்களை பொறுத்துக்கிட்டு ஒரு டிக்கெட்டுக்காக கெஞ்சி நிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு மேட்ச்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி மானஸ்தைய விட்டுட்டு எல்லாத்தையும் அடக்கணுமா? ரெண்டாவது விஷயம் அவனோட கண்மூடித்தனமான சுயநலம். அவனோட வெற்றி பயணத்துல கூட இருக்கவங்கள பத்தி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. குறிப்பா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட் ரேச்சல அவன் கண்டுக்கவே இல்ல. அவன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடும் போது கூட தம் மேட்ச் பத்தியே யோசிக்கிற அளவுக்கு மார்ட்டி ஒரு சுயநலவாதியா இருக்கான். இது எப்படின்னா, நாம ஜெயிக்கணுங்கிற ஆசையில நமக்கு சப்போர்ட் பண்றவங்களே பலி கொடுக்கற மாதிரி இருக்குல்ல. மூணாவது விஷயம் ஜப்பான் மேட்ச் கிளைமேக்ஸ். பல தகிடுதித்தங்கள் பண்ணி ஜப்பானுக்கு போனதும் அங்க நடக்கிற ஒரு ஃபேக் மேட்ச்ல அவனை நடிக்க சொல்றாங்க. ஆனா அங்கதான் அவனுக்கு ரோஷம் வருது. ஆடியன்ஸ் முன்னாடி இது ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்ட மேட்ச்னு உண்மையை உடைச்சு எண்டோங்கிற ஜப்பான் லோக்கல் ஹீரோ கூட உண்மையான மேட்ச் ஆட சவால் விடுறான் மார்ட்டி. எவ்வளவுதான் சுயநலவாதியா இருந்தாலும் தன் திறமை மேல அவன் வச்சிருந்த அந்த நம்பிக்கை வேற லெவல் இல்ல. தன்னோட இலக்க அடைய மார்ட்டி பல தப்புகள் பண்ணாலும் கடைசியில தன் திறமையை உண்மையாக நிரூபிக்க அவன் எடுத்த அந்த துணிச்சலான முடிவு தான் இந்த கதையோட மாஸ் ஹைலைட். லட்சியங்கிறது உசுறு மாதிரி தான். ஆனா அதுக்காக நம்ம யாரையெல்லாம் இழக்கிறோங்கிறது அதை விட முக்கியம் பாஸ்.